கூடாது. ஏன் நீங்களும் நானும் ஒருபோதும் தீமைக்கோ அல்லது அநீதிக்கோ அச்சப்படக்கூடாது. நாம் நின்று நிலைத்து உறுதியோடு இருந்தால் வெற்றி பெறுவோம் என்பதற்கு சான்று அப்போஸ்தலத்துவம். இயேசு பல புதுமைகளை செய்தார். என்ன உங்களுக்கு பிடித்த புதுமை என்று கேட்டால் என்ன புதுமையை சொல்வீர்கள்? இறந்த லாசரை உயிர்ப்பித்தது, அதுதான் சொல்லுவீங்க. இரண்டாவது புதுமை என்ன சொல்வீங்க? 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்ததை சொல்வீங்க. ஆனால் என்னை கேட்டால் நான் சொல்வேன், இயேசு செய்த புதுமைகளிலேயே மாபெரும் புதுமை என்பது 12 பேர். அந்த 12 பேரில் ஒரே ஒருவர் தான் படித்தவர். யாருன்னு பட்டுன்னு சொல்லுங்க. யாரு? லூக்கா. இல்ல, முறைப்படி படித்தவர். இன்னைக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஆரட்ரின்னு ஒன்று இருந்தது. முறைப்படி படித்தவர் ஒரே ஒரு ஆள் தான், ஏனையவர்கள் படித்தவர்கள் அல்ல. கரெக்டா சொன்னாங்க. யூதாஸ் மட்டும்தான் படிச்சாங்க. முறைப்படியான கல்வியை கற்றவர் யூதாஸ் மட்டும்தான். ஆக 11 பேரை கொண்டு இன்றைய மொபைல் போன்களோ அல்லது தொலைக்காட்சிகளோ ஏனைய எந்த வசதிகளும் இல்லாத காலத்தில் இந்த அன்பின் செய்தியை, மீட்பின் செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தார் அல்லவா இயேசு. அதுதான் இயேசு செய்த புதுமைகளிலேயே மாபெரும் புதுமை, மகத்தான புதுமை. எனவேதான் நாம் நம்மை நம்ப வேண்டும். சிறு மந்தையே அஞ்சாதே, அஞ்சாதே. சிறு கூட்டமாய் இருப்பதற்கு ஒருபோதும் நீங்கள் அச்சப்படாதீர்கள். ஐக்கிய ஜனநாயக ஐக்கிய பேரவை என்பது சிறிய கூட்டமாக இருக்கிறது என்று ஒருபோதும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். காரணம், உங்கள் கருத்தும் நோக்கும் இலக்கும் பயண வழி திசையும் தெளிவாக இருக்குமே. ஆனால் இலக்கை உங்கள் காலத்தில், நமது காலத்தில் அடையவில்லை என்றாலும் ஒரு நாள் அடையத்தான் செய்வோம். இது இயேசு காட்டிய மிக பெரும் நம்பிக்கை செய்தி. அதைவிட முக்கியமானது, இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்பது, எப்படி நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். இயேசு என்கின்ற அந்த ஆளுமை சாதாரணப்பட்ட ஆளுமையா நீங்க யோசித்து பாருங்க. ஒரு தச்சன் மகனுக்கு பிறக்கிறார். தாய் எந்த படிப்பும் படித்தவர் அல்ல. நமக்கு தெரிய அவருக்கு எந்த பேங்க் அக்கவுண்டும் இல்லை, எந்த டெபாசிட்டும் இல்லை. ஏதோ ஏக்கர் கணக்கில் ஒரு சொத்தெல்லாம் வச்சிருக்கல. தனக்கென்று பட்டாள படைவரிசைகள் எல்லாம் நடத்துவதற்கு இயேசுவுக்கு இருக்கவில்லை. எந்த சட்டப்பேரவைக்கும் அவர் செல்லவில்லை. எந்த பாராளுமன்றத்திற்கும் அவர் செல்லவில்லை. பல்கலைக்கழகத்திற்கும் செல்லவில்லை. மீண்டும் சொல்கிறேன், பல்கலைக்கழகம் காணாதவர், பட்டப்படிப்பு எதுவும் பெற்றுக்கொள்ளாதவர், படைகள் நடத்தாதவர், சட்டமன்றங்களுக்கோ பாராளுமன்றங்களுக்கோ செல்லாதவர். அவருக்கு இருந்ததெல்லாம் அவருடைய சொல்லும் இறைவனுடைய அருளும். ஒற்றை அங்கி மட்டும்தான் என்று சொல்கிறார்கள், தெரியவில்லை நமக்கு. ஆனால் இந்த உலகில் நடத்தப்பட்ட அத்தனை படைகளையும் விட, மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகில் நடத்தப்பட்ட, அது மாவீரன் அலெக்சாண்டரில் இருந்து ஜூலியஸ் சீசரில் இருந்து அத்தனை மன்னர்களும் படைகளும், இந்த உலகில் கட்டளை இடப்பட்ட நடத்தப்பட்ட அத்தனை படைகளையும் நீங்கள் இணைத்து அவர்களினுடைய சாதனைகளை ஒட்டுமொத்தமாக பார்த்தால், இந்த உலகில் அமர்ந்து விவாதித்த அத்தனை சட்டமன்றங்கள், அத்தனை பாராளுமன்றங்கள், அத்தனை செனட் அவைகள், இவை அனைத்தும் இணைந்து உருவாக்கிய தாக்கங்கள் என்று நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் என்றால், இவை அனைத்தும் பட்டாள படைவரிசைகளும் பாராளுமன்றங்களும் எல்லாம் இணைந்து இந்த மனிதகுல வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கங்களை விட இந்த ஒற்றை வாழ்க்கை மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இயேசுவினுடைய வாழ்க்கை மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.